எப்போ வந்தீங்க? வந்தீங்க, வந்துட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லாம இருந்துட்டீங்க. லட்சணை கூப்பிட வேண்டியதானே? ஆமா, எதுக்கு இப்ப அலறி ஓடுனீங்க? பயந்துட்டேன். எதுக்கு பயம்? வீட்ல யாரும் இல்ல. அம்மாவும் மாமாவும் வெளியில போயிருக்காங்க. அதுக்காக இப்படியா பயமுறுத்துறது? சும்மா செல்லம்மா. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. ம். உண்மையை சொல்லட்டுமா? ம். நம்ம வீட்ல சித்ராவோட பையன் இருக்கான்ல, அந்த குட்டி பையன், அவனை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். அர்ஜென்ட்டா அர்ஜென்ட்டா அவன மாதிரியே ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு தோணுது. அப்படியா? ம். அம்மா, ஏம்மா அழுவுறீங்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். அகில், பேசாம போய் விளையாடு. நீங்க அழுதுட்டு இருக்கும்போது நான் எப்படிம்மா விளையாட முடியும்? உனக்கு கஷ்டம்னா அது எனக்கும் தான் கஷ்டம். பெரிய மனுஷன் மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க? அப்ப நீ அழாம இரு. சரி, நான் அழல. டாடி அந்த ஆன்ட்டியை கட்டி பிடிச்சதுனால தானே அழுவுற. அகில், வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சா பேசுற நீ. இன்னொரு தடவை இப்படி பேசின வாயில சூடு போட்டுருவேன். போ, போய் விளையாடு போ. ஏய் குட்டி பையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ, என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அழுதீங்களா? ம், ஏன்? அம்மா அடிச்சுட்டாங்க. அச்சச்சோ, நீங்க என்ன பண்ணீங்க? சொல்ல மாட்டியா? சரி. நான் பெரிய மனுஷன் மாதிரி பேசினேன், அதான் அடிச்சுட்டாங்க. ம், அப்படி என்ன பேசுனீங்க பெரிய மனுஷா? சொல்ல மாட்டேன். ம், சரி, சொல்ல வேண்டாம். அம்மா பாவம். ம், என்ன அடிச்சா உங்க கை வலிக்கும்ல? எனக்கு வலிச்சா கூட பரவாயில்ல ஆண்டி. அம்மா பாவம்ல. உன்னை விட்டுட்டு போக எப்படிடா உங்க அப்பாவுக்கு மனசு வந்துச்சு?